அனைவருக்கும் வணக்கம். நான் சுனாமணன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபிஷிங் பார்க்கு போயிருந்தோம். நைட்டு ஃபிஷிங் பார்க்கில் என்னென்ன மீன்லாம் வந்துட்டுன்றத வீடியோ பாருங்கள். பெரிய வீடியோ மாதிரி மேக் பண்ணி போட்டிருப்போம் பாருங்கள். ஒரு வழியாக ஃபிஷிங் பார்க் உள்ளே வந்தாச்சு. எவ்வளோ கூட்டன்றது மட்டும் பாருங்கள். சரியான கூட்டம். இந்த இதில் எப்படி வீடியோ எடுக்கணும்னு கூட தெரில. மிச்ச மாதிரி தான் நிற்கிது. ரொம்ப கூட்டம். அதாவது 1500 பேர்கிட்ட இருப்பாங்க. இங்கே மட்டும் கிடையாது, இந்த இதுலேயும் சரி. சுற்றி பூரா கூட்டம் தான். நிறைய இடத்துல ஏலம் போட்டுட்ருக்காங்க. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கீங்க எவ்வளோ பெரிய பெரிய மீன்லாம் இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், சின்ன கனவா. இது சின்ன கனவா. இதோட ரேட்டு கம்மியாக தான் போச்சு. மொத்தமே 1000 ரூபாய்க்கு முடிய தான் போச்சு. எவ்வளோ கனவா இருக்குன்னு பார்த்தீங்களா? இது என்ன மீனுன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரியலை. எதுக்குன்னா இது பாம்பு மாதிரியும் இருந்துட்டுங்க. பாருங்கள், பாக்ஸில் தான் தட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ரேட்டு போகுமா என்னன்றது தெரில. ஆனால் ரொம்ப பெருசாக பாம்பு மாதிரியே இருந்துட்டு. இருங்க, நான் உங்களுக்கு பக்கத்தில் கொண்டு போய் காட்டுறேன் அது என்ன மீனுன்றது. இது பாருங்கள். இது முடியும் நம்ம கடற்கரையில் இந்த மீன் வந்ததே இல்லை. ஏற்கனவே அந்த மீனையும் பார்த்தீங்க, இந்த மீனையும் பாருங்கள். இது நாங்கள் கிளாத்தின்னு சொல்லுவோம். கிளாத்தியில் இது பெரிய கிளாத்தி மீன் இப்படி தான் இருக்கும். பெரிய கிளாத்தி. ஒவ்வொருத்தவங்களும் மீனில் அதாவது ஒரு பேர் சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தூத்துக்குடியில் இப்போ இந்த மீனுக்கு இந்த பேர் இருந்துட்டுனா சென்னையில் இந்த பேர் இருக்காது. சென்னையில் வேறு பேர் இருக்கும். பாருங்கள், வண்டியில் வச்சு தான் கூடையில் வச்சு அப்படியே கொண்டு வந்து தான் போடுவாங்க ஃபிஷிங் பார்க்கில். அங்கே பார்த்தீங்களா? இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அடுத்த இதுக்கு போகிறோம், அடுத்த மீனுக்கு. இந்த மீனோட பேர் நாங்கள் ஒரண்டின்னு சொல்லுவோம். ஒரண்டி மீன் அப்படின்ற ஒரண்டி மீன் சொல்லி நம்ம ஹார்பரில் இப்படி தான் சொல்லுவாங்க பேர். மற்ற மீன் பூரா கலசுக்கு உள்ள மாதிரி தான். பாருங்கள், எல்லா மீனுமே கலப்படமாக வந்துருந்துட்டு. கிளாத்தி, வேறு இந்த நெத்திலி, வேறு இந்த ஊளி, இந்த மாதிரி சும்மா எல்லாமே கலசு. மேலே உள்ள மீனை பார்த்தீங்களா? வெலை மீன் இருந்துட்டு. வெலை மீனை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்துட்டு. கடல் இறால் இது தான். யாருமே இன்னும் கேட்கல ஏலத்தில். எங்ககிட்ட எதுக்குன்னு தெரில, ரேட்டு அதிகமாக சொன்னாரான்னு தெரில. ஆனால் ரொம்ப பெரிய இறால். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. ரொம்ப பெருசாக இருந்துட்டு இறால். அடுத்த மீனை பாருங்கள். அடுத்த மீன் நம்ம என்ன மீன் பார்க்க போகிறோன்னா கெல்லல் மீன். எவ்வளோ பெருசாக இருக்குன்றத பாருங்கள். பைந்தி மாதிரியே தெரியுது பார்த்தீங்களா? ஆனால் இது கெல்லல். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுவும் பக்கத்தில் கிளாத்தி தான் கிடக்கு, தெரியுதா? ரொம்ப ஸ்மெல்லு. பக்கத்தில் கூட நிற்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல்லு கிளாத்தி. கூட்டத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ கூட்டன்ட்டு. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய மீனுன்ட்டு. ரொம்ப வெயிட் இருந்துட்டு தூக்கவே முடியலாம். அந்தளவுக்கு இருந்துட்டு 10 கிலோலேருந்து 15 கிலோ முடிய இருக்கும். சரங்கா மீன் தான் பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள், இந்த மீனை நான் கையில் தூக்கி வச்சு காமிக்கேன் பாருங்கள். சரியான வெயிட்டாக இருந்துட்டு. ரொம்ப ஒத்த கீழே வச்சு பிடிக்கவே முடியலை, அந்தளவுக்கு இருந்துட்டு. பார்த்தீங்களா? இல்லாமல் எவ்வளோ பெரிய வலை மீனுன்ட்டு. இவ்வளோ மீனுமே சேர்ந்து அதாவது 8500 ரூபாய்க்கு போச்சு. எல்லாமே பெரிய வலை மீன். 2 கிலோலேருந்து 3 கிலோ முடிய இருக்கும். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெருசுன்ட்டு.
எடுத்ததுலேயே நம்ம வீடியோலேயே எப்படி சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்டோரினா நான் இதை தான் சொல்லுவேன். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஊழி தான் இருக்குது. எவ்வளோ ஊழின்றது மட்டும் பாருங்கள். 80லேருந்து 90 ஊழிக்கிட்ட போட்டிருப்பாங்க. ரேட்டும் பயங்கரமாக போச்சு. ஒரு ஊழி சைஸையும் பாருங்கள். ஒரு சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். 2 கிலோலேருந்து 3 கிலோ முடிய இருக்கும். சரியான பெருசு. இந்த ஏலத்தை கேட்குறதுக்கு தான் சுற்றி நிற்கிறாங்க. எவ்வளோ பேர் நிற்காங்கன்னு மட்டும் பாருங்கள். நிறைய பேர் எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை இது இருக்குது அப்படின்ட்டு. எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். குறையவே கிடையாது. எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க வரிசையாக. இந்த அளவுக்கு ஊழி இது முடிய யாருக்கும் பட்டு நானும் பார்த்தது கிடையாது. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதேமாதிரி நீங்கள் யாராச்சும் ஊழி மீன் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்க, அதுவும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இப்போ அதாவது ரேட்டு தான் மாற்றி கேட்டுட்ருக்காங்க. எனக்கே புரியலை. ஃபஸ்ட்டு ரேட் அங்கே எப்படி போயிட்டு இருந்துட்டுனா 15, 17, 18 அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் சொன்னாங்க 1,17,000 18,000 ரேட்டு போய்கிட்டு இருக்குப்பா அப்படின்ட்டு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போயிட்டு லாஸ்ட்டில் ஏலம் எத்தனை ரேட்டில் நின்றுட்டுனா 1,28,000 ஏலம் நின்றுட்டு. அதாவது 1,28,500 முடித்தாங்க ஃபைனல் ரேட். இவ்வளோ மீனும் அவ்வளோ ரேட்டுக்கு போயிட்டு. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், பாறை மீன் தான். எவ்வளோ பெருசுன்றதை பாருங்கள். சரியான பெருசு. 25லேருந்து 30 கிலோ முடியே இருந்திருக்கும். தூக்கலாம் முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஒரு ஆள் மட்டும். இதோட ரேட்டு எவ்வளோ ரூபாய்க்கு போச்சுன்னா 5,700 போச்சு ஒரு பாறை. பாருங்கள், இழுத்துட்டு தான் போகிறாங்க. தூக்க முடியாது, ஏன்னா இழுத்துட்டு தான் போக முடியும். இந்த மீன் என்னென்னு தெரியுதா? அதாவது ப்ளூ கலரில் இந்த மாதிரி ஒரு மாதிரி கலரில் மீன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மீன் பேர் வந்து கிளிங்கா மீனுன்னு சொல்லுவோம். பாதி பேர் கிளின்னு தான் சொல்லுவாங்க. அதை நாங்கள் கிளிங்கா அப்படின்றது தான் சொல்லுவோம். இப்போ நம்ம அடுத்த மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். அந்த இடத்துலேருந்து இந்த சைடு வந்துட்டோம். பாருங்கள், இங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேயும் வண்டியாக கூடையாக நிறைய மீன்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே என்னென்ன மீன்லாம் பார்க்க போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நானும் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். அதாவது சூடை மீனில் பெருசு சூடை மீன் தான் போட்டுட்ருந்தாங்க. அதே மாதிரி அசலையில் பெருசும் இருந்துட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. இந்த கூடைப்புறா மீனாக தான் இருக்குது பாருங்கள். வட்டத்தில் எப்படி தூக்கிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்களா? இப்படி தான் 2 கூடையாக, அதுவும் 2 பேரும் அழகாக தூக்கிட்டு போனாங்க. இப்போ பாருங்கள், சூடை மீன் தான் காட்டுறாங்க. இதுதான் சூடை மீன். சூடையிலேயே கொஞ்சம் பெரிய சூடை மீனுன்னு சொல்லுவோம் நாங்கள்.
எத்தனை கூடை அடுக்கி வைக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா தனித்தனியாக இருந்தால் மட்டும்தான் போகும். ஒரு வட்டா வந்து 3000 ரூபாய்க்கு சொன்னாங்க. 3000 ரூபா ஒரு வட்டா. மொத்தமாக நினச்சிடாதீங்க. ஒரு கூடையில் இருக்குல்ல, அதாவது ப்ளூ கலர்னால் அந்த கூடையில் உள்ளது மட்டும்தான் 3000 ரூபா. இப்படி நம்ம ஒரு கூடை எடுத்து லாபம் பார்க்குறா இருந்தாலும் பார்க்கலாம். நல்ல ரேட்டு போகும். சீப்பான ரேட்டு தான். ஒரு கூடை 3000 ரூபான்னா ரொம்ப சீப்பாக போகுது. அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பொரிக்கிறதுக்கும் சரி குழம்புக்கும் சரி சூப்பராக இருக்கும். நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். நான் தின்றுருக்கேன். ஏன்னா சாலை வலைகள்லேயும் இந்த மாதிரி நம்மளுக்கு பட்டுட்டு, அதனால் நான் தின்றுருக்கேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் தின்னு பாருங்கள். பாருங்கள் எத்தனை கூடை அடுக்கி வச்சுருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். அதாவது நம்ம வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ லாஞ்சுக்கு போயிட்டுருக்கோம், லாஞ்சை பார்க்குறதுக்கு. ஏன்னா லாஞ்சில் வந்து பாதி மீன்கள் வந்து எடுத்து போட்டுட்ருக்காங்க. வட்டால் எடுத்து போட்டு அதை கழிச்சிட்ருக்காங்க. அது எப்படின்றது தான் காமிக்க போகிறேன். லாஞ்சு பக்கத்தில் போயாச்சு, வாங்க பார்ப்போம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு மீனும் அதாவது புறக்கி போட்டுட்ருக்காங்க அந்த வட்டாக்குள்ளே. எதுக்கு அதை புறக்கி போட்டுட்ருக்காங்கன்னா, இந்த போடுறாங்களா, ஏன்னா புறக்கி போடுற மீன்லாம் ரொம்ப நல்ல மீனாக இருக்கும். தனியாக ஏலத்தில் வச்சு விற்பாங்க. ஒரு கூடை இந்த இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கூடை 3000 ரூபா மாதிரி ஒரு கூடையை ரேட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லா லாஞ்சிலையுமே அந்த மாதிரி தான் புறக்கி போட்டுட்ருந்தாங்க. அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலை. உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரில, இதே மாதிரி தான் அவங்க குனிஞ்சி அந்த மீனை பாவம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. குறுக்கெல்லாம் உடஞ்சிரும். நம்மளுக்கு பார்க்க வேணால் ஈஸியாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப கஷ்டமான தொழில். இங்கே பாருங்கள், அங்கேருந்து ஒரு வண்டி வந்துட்டுருக்கு ஆல்ரெடி கூடையெல்லாம் வச்சு. லாஞ்சை பாருங்கள் எவ்வளோ லாஞ்சு இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ கூடைன்னு மட்டும் பார்த்தீங்களா. ஒரு இதுலேயே எப்படியுமே ஒரு 30 கூடை தாராளமாக வைக்கலாம். இருக்கும் 30 கூடை மேலேயே தான் இருக்கும். நம்ம வரம்பாச்சில் பெரிய திருக்கையை கூடையில் வச்சுருந்தாங்க. அதான் அந்த திருக்கையும் சரி காமிப்பேன்னு சொல்லி வீடியோ எடுத்துருந்தேன். இந்த திருக்கையை வந்து அறத்திருக்குன்னு சொல்லுவாங்க. பார்க்க ஆனால் தென் திருக்கை மாதிரி தெரியும், ஆனால் தென் திருக்கை கிடையாது, அறத்திருக்கை. ரொம்ப பெரிய திருக்கை. எத்தனை கிலோ இருக்குன்னு சத்தியமாக கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. அந்தளவுக்கு பெருசாகவும் இருந்துட்டு ஒரு 6 பேர் சேர்ந்து தான் தூக்கியும் வச்சாங்க. அந்தளவுக்கு பெருசு. அதாவது மீன்களை ஐஸில் அடிக்கிறது தான் இப்போ பார்க்க போகிறீங்க. அதாவது ஐஸ் அடிக்கிறாங்க. ஐஸ் அடித்து அதுக்கப்புறம் அந்த மீன்கள் மேலே போட்டு பாக்ஸில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது இங்கேருந்து எங்கேயாச்சும் அவங்களுக்கு எங்கெங்கே போகுதோ அங்கங்கே போகும் மீன் கம்பெனிக்கு. பார்த்திங்களா, மீன் வச்சுட்டு மீன் மேலே தான் ஐஸ் போடுறாங்க பாருங்கள். தெரியுதா, அசலை மீன் தான். அதே மாதிரி இந்த அண்ணன் ரொம்ப பாவம். இவங்களாவே தான் மீனையும் போட்டுட்டு மேலே ஐஸும் அடிக்கிறாங்க. அது மாதிரி இவங்களாவே தான் பாவம் பாக்ஸையும் தூக்கி அங்கேயும் வைக்காங்க பார்த்துக்கோங்க. எதுக்குன்னா இதுக்கு மொத்தத்தில் 3 ஆள் இருப்பாங்க. மீன் போடுறதுக்கு ஒரு ஆள், ஐஸை அடிக்கிறதுக்கு ஒரு ஆள், பாக்ஸை தூக்கி வைக்கிறதுக்கு 2 பேர் இருப்பாங்க. பாருங்கள் தனியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கே பெரிய அவங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லணும்.